சாவி என்கிட்ட தான் இருக்கு. சாவி இல்லாம வண்டி எடுக்க போயிட்டா வீராப்பா. அசிங்கப்படுத்திட்டீங்களா? 6 கிளாஸ்ல நம்ம சிஸ்டர் வந்து வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு i20 வாங்கிட்டாங்க. இங்க ஒரு வருஷமா வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கத்துக்கிறேன் கூட. ஃபர்ஸ்ட் மேடம் இந்த டோர் இருக்குல்ல மேடம், இந்த டோரை மூடினாதான் மேம் கீன்னு சத்தம் கேட்கும் மேடம். சரி சரி விடுங்க. ஐயோ ஏதோ தேடிட்டு இருக்காளே. என்ன செஞ்ச? சாவி போட்டாச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. அண்ட் நான் வந்து எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் டிகே மோட்டர்ஸ் செம்மஞ்சேரியில தான் இருக்கேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம லியோக்கு ஒரு சூப்பரான அலாய்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருந்தோம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தலைவர் வேற லெவல்ல ஆயிட்டாரு. 10 years ஆயிடுச்சுல வண்டி வாங்கி. அதுல வந்து சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசியோட கம்ப்ரஸர் வந்து போயிடுச்சான். நிறைய வீடியோ வந்து நம்ம கார் ரிலேட்டடா எடுக்க வேணாம், என்ன வண்டியை ஃபுல்லா இது போயிடுச்சு அது போயிடுச்சு சஸ்பென்ஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நிறைய பேர் அதை வேற ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் ப்ரோ அதெல்லாம் அப்படின்னு. பட் ஆனா இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னன்னா உங்ககிட்ட லாஸ்ட் நான் கேட்கும்போது கம்ப்ரஸர் மாற்றணும்னாங்க. சின்ன அமௌண்ட் தான் கொடுத்து டக்குன்னு மாற்றி முடிச்சிடலான்னு யோசிச்சேன். பார்த்தா அந்த கம்ப்ரஸர் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கம்ப்ரஸர் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ஏசியில் வந்து ஒரு டைப் ஆஃப் கம்ப்ரஸர் இருக்கும். காருக்கு ஒரு சின்ன கம்ப்ரஸர் வைப்பாங்களாம், அது எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சரி அதே மாதிரி நம்மளும் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த ஒரு வீடியோ எடுத்து போடலாம். காரில் இருக்க ஒரு ஏர் கம்ப்ரஸர் போயிடுச்சுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, அண்ட் அந்த ஏசி யூனிட்டை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் வண்டிக்கு அந்த அலாய்ஸ் தாங்க ஒரு அழகு. ஆக்சுவலாக வாங்கின காசுக்கு பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். கார் ஓட்ட மாட்டீங்க, வெளியே இருந்து ரசிச்சுட்டே இருப்பீங்க. மைக்கில் அவங்க கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ கார் ஓட்ட மாட்டீங்க வெளியே இருந்து ரசிச்சுட்டே இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் ஓட்ட வச்சு ரசிப்பீங்க என்ன? ஐயோ ஷர்லி கிட்ட மட்டும் வண்டி கொடுங்க. ஓட்டி காட்டுறேன் புரியுங்க. சாவி என்கிட்ட தான் இருக்கு. சாவி இல்லாம வண்டி எடுக்க போயிட்டா வீராப்பா. அசிங்கப்படுத்திட்டீங்களா? மேடம் நீங்க இடிச்சது போதும் மேடம், நீங்க இடிச்சது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. உன்னாலதான் இதுக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்றது. முதல்ல என் டேடி கிட்ட சொல்லி மரியாதை வாங்கி கொடு. மாமா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 lakh rupees வண்டிக்கு செலவாயிருக்கு, பில்லு போட்டு விடுவோம் தருவாங்கல்ல. ஆண்டி தர சொல்றீ. நிறைய பேர் திட்டிருப்பீங்க, ஏன் ஜிபின் ப்ரோ இப்படி பண்றீங்க, நீங்க காரை தரமாட்டீங்க அப்படின்னு. ஸோ ஏன் அப்படி நான் தரல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 yearக்கு முன்னாடி இது நான் வெளியே சொல்ல டயர் பஞ்சரை செக் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட்ல உட்காந்து. ஷர்லி கிட்ட நம்ம பஞ்சர் எங்க பாக்குறதுன்னு தெரியல, நானே வண்டி எடுத்து நானே போய் பஞ்சர் செக் பண்ண டைம் ஆகுதுன்னு சொல்லி தான் ஷர்லி கொஞ்சம் ஃபார்வர்ட் எடு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வா, நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன். யோசிச்சு பார்க்கணும், ஏன்னா இந்த சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகலன்னா நேரா என் மேல ஏற்றிருப்பா. நம்ம வடிவேல் அந்த மாதிரி நான் அப்புறம் பேக்கு போஸ் காமிச்சிருக்கணும், இப்படிதான் என் டயர் ஏறி போச்சுன்னு. நல்ல வேலை அன்னைக்கு தப்பிச்சோம் பாருங்க. அந்த வேகத்தோடய தான் நேராக போய் கேமரா எடுத்து நான் எடுத்த வீடியோ எடுத்தேன். ஷர்லி என்ன பண்ண அப்படின்னு கேட்டு அதில் அவ சொன்ன பதில் இருக்கு பாருங்க. ஆக்சிலேட் பிரேக் நினைச்சு ஆக்சிலேட்டர்ல வச்சுட்டாங்களாம். என்ன கொடுமை. நீ ஒன்னும் திருத்த வேணாம், சாவி என்கிட்ட இருக்கு, நான் தள்ளி தள்ளி எடுத்துட்டு போய்க்கிறேன். இது மாதிரி இப்பதான் புதுசா அலாய் மாட்டி இருக்கு, தரமாட்டாங்க. இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போன வருஷம் இந்த வண்டியை கொண்டு போய் இடிச்சாங்க. இப்ப வண்டி எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் இடிக்கிறேன், நான் சரி மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. அக்கா 6 daysலயே கத்துக்கிட்டீங்களா? வீடியோல வரணும், எல்லாரையுமே காட்டிடுவேன் இப்பெல்லாம் நானு. 6 கிளாஸ்ல நம்ம சிஸ்டர் வந்து வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு i20 வாங்கிட்டாங்க. இங்க ஒரு வருஷமா வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கத்துக்கிறேன் கூட. ஃபர்ஸ்ட் மேடம் இந்த டோர் இருக்குல்ல மேடம், இந்த டோரை மூடினாதான் மேம் வண்டி உள்ள, இல்லைன்னா கீன்னு சத்தம் கேட்கும் மேடம். இங்கதானே இருந்தது. என்னது கிளம்புமோ சங்கு சத்தம்? ஏயா என்ன செஞ்ச? சாவி போட்டாச்சா? ஏபிசி ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச். ஃபர்ஸ்ட் கியர் விழுந்துச்சு. இது ஹேண்ட் பிரேக் எடுங்க. சொல்லி இங்க பாரு ரொம்ப ஸ்லோ, பிரேக்ல கால் வச்சுக்கோ. வீடியோ திடீர்னு கட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னு அர்த்தம். ரைட் திருப்பிக்கோ. ஏய் ஷோலி வண்டி எடுத்துட்டேன், ஃபுல்லா ரைட் திருப்பிக்கோ. பரவாயில்ல ஷோலி ஓட்டுறீங்களே. அந்த அண்ணா இருக்காங்களா, ஏதோ ஆச்சுன்னா ஓஹோ அந்த தைரியத்துல. ஒர்க் ஷாப்ல தானே இருக்கோம், நேரா கொண்டு போய் உள்ள விட்டுறலான்னு. எங்க போறா இப்போவே? எங்க மேடம் எங்க போறீங்க? டேய் உள்ள வா, அந்த கம்ப்ரஸரை மாத்திட்டு போயிடலாம். தள்ளுங்க ஓரமா போங்க. அங்க போ, அது ரிவர்ஸ் எடு, அப்படியே உள்ள எடுத்துட்டு போயிரு ஷர்லி. அப்பாடா ஃபைனலா ஷர்லி 1 month ட்ரைனிங் போய் லைசன்ஸ் எடுத்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வண்டி ஓட்டுற ஷர்லியை நாங்க பாராட்டுறோம். எப்போ நான் லைசன்ஸ் எடுத்தேன் அதை சொல்லுங்க. எப்போ எடுத்த? அது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷமா? 8 yearsக்கு மேல ஆகுது. 8 years ஆயிடுச்சா நீ லைசன்ஸ் எடுத்து? 2020ல எடுத்தேன். எது 2020ல எடுத்து? ஐயோ 20 வயசுல எடுத்தேன். மக்களே இப்போ தெரிஞ்சதுதான் ஷர்லியை பத்தி. சோ ஆஃப்டர் 8 years நான் பண்ணிருக்கேன். சில நிமிடங்கள் கழித்து ஸோ நம்ம வண்டி வந்து ரேம்புக்கு போறாரு. ரேம்பில் போய் ஏறிட்டார்னா அப்படியே படபடன்னு முடிச்சிருவாங்க.
இதுதான் ப்ரோ கம்ப்ரஸர்னு சொல்கிறது. இதில் தான் நம்மளுக்கு கூலிங்கே வருது. ஓ, இது ஓடும் போது அந்த பெல்ட்டோட ஓடும் இல்லைங்களா, அது ஓடும் போது தான் அந்த பம்பிங்கில் கூலிங் வரும். ஓ, இதுதான் இதில் தான் அந்த பெல்ட் சுத்தம். ஆமாம், இது மாற்றும் போது சேர்த்து கண்டென்சர் சேர்த்து மாற்றும். இதில் இருக்க டஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே தான் போகும். ஓகே, அது ஃபில்டர்னு சொல்லுவோம். இதில் இருக்க டஸ்ட் வந்து திருப்பி இதுக்குள்ளே வந்ததுன்னா சீஸ் ஆகிடும். மாற்றும் போது ரெண்டுமே சேர்த்தா மாற்றுறது தான் நல்லது. நீங்கள் இன்கேஸ் காருக்கு ஏசிலாம் மாற்றுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன ப்ராசஸ் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க? உள்ளுக்கு கேஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, இதில் கேஸ் இருக்குது, அதனால வந்து எடுத்துருவீங்க. ஓகே, கேஸ் இருந்து அப்புறம் ஏன் கூலிங் வரல எனக்கு? கம்ப்ரஸர் போயிடுச்சுல ப்ரோ. ஓ, அது ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. அப்போ ஒரு 80-90 வரைக்கும் ஓடும். ஒரு வண்டிக்கு நீங்கள் நிப்பாட்டிகிட்டே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும். ஓ, இது நான் நிறைய நேரம் கான்ஸ்டண்ட்டாக இங்கே விட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால சீக்கிரமாக போயிருக்கோம். ரன்னிங்லேயே இருந்தீங்கன்னா அதிகபட்சம் 1 லேக் வரைக்கும். வண்டியிலேருந்து கலெக்ட் நான் பார்த்தது இது கூடயே பக்கத்தில் புதுசு வைக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. இதான் வந்து மாற்ற போகிறாங்க. இதான் வந்து பழைய கம்ப்ரஸர், இதான் போயிடுச்சு. ஸோ இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட் வந்துட்டார் பாருங்க. ஹே, ஹாய். எப்படி இருக்கீங்க? மைக் போட்டோம் உங்களுக்கு. அப்படியே இப்படி திரும்புங்க, இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது. டேடி கிட்ட சொல்லி சாவி எடுத்து தரேன்னு சொன்னேன்ல, தாரோடது எப்போ எடுத்துற? தார் அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, எப்போ எடுத்துற? நான், நீனு, ஐசக்கு 3 பேரும் பாய்ஸ் வந்து ஜாலியாக பாண்டிச்சேரி வரைக்கும் ரவுண்ட் போயிட்டு அங்கே போய் ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டு, தாருக்கு கொடுப்பல கண்டிப்பாக தருவல்ல எனக்கு. டேடி தருவாங்களா தார் நம்மளுக்கு? தருவாங்கல்ல? தரலன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? இது என்ன வண்டிடா இது? நல்லா இருக்குடா இது. கிப்பைக்கா? இது சத்தியமா எனக்கு தெரியலடா. எனக்கு கொஞ்சம் ஓட்டி காட்டுறியா எப்படி இது ஓட்டணும்ட்டு? இங்கே ஓட்டலாமா? ஓகே, டன். நான் ஓட்டலாமா அந்த வண்டி? ஷாலி, நான் ஓட்டலாமா? அது படி நான் ஓட்ட தெரியுமா? எப்படி பாப்பா ஓட்டணும் இது? இது ஸ்டீரிங் வீல் இப்படி பண்ணணும். ஸ்டீரிங் அப்படி. ஓகே, சரி. எப்படி திருப்பணும்? இப்படி திரும்பாதா? ஐயோ, திரும்ப மாட்டேங்குது. அது இப்படி பண்ணணும். ஓ, ஓகே. அதுக்கப்புறம் பிரேக்கு டாப் சொல்லி. ஓ, இங்கே பிடிச்சா பிரேக்கா? எப்படி பிரேக் பிடிப்ப? பிடி வேற, அவன் பிடிப்பான் பாரு. அவன் ஒரு புஷ்டான் பாரு. ஏய் சாய், செம்மையா பண்ற சாய் நீ. ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஏசி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. எம்டி ஹோசஸ் ப்ரெஷர். ஓகே, ஸோ ஏதோ ஒரு சின்ன லீக்காக இருக்கட்டும், இல்லைனா என்ன ப்ரெஷர் இருக்குது, எல்லாமே இந்த ஒரே ஒரு நவீன ப்ராடக்ட்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லியோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரேம்ப் போட்டு வெளியே வராரு. இந்த ஆங்கிளில் காட்டுங்க ஷெல்லி அந்த காரை. பாலிஷ்லாம் போட்டு செமையாக இருக்குல்ல பார்க்கவே. வண்டி கொஞ்சம் ஷைனிங்காக மாறி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த அப்கிரேடாக வந்து லியோவில் வந்து ஹெட்லைட்டு, ரியர் லைட், அந்த இதை மட்டும் மாற்ற வேண்டியது இருக்கும். எனக்கு அது மட்டும் பிளாக் ஃபுல்லாக வச்சு, ஏன்னா அது பெரிய செலவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்த லைட்லேயே பிளாக் கலரில் அடிச்சிட்டேன் நான். அது வந்து ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வெளியெல்லாம் இருக்கும் நம்ம பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ணும்போது. மேபி அதை ஃபியூச்சரில் நம்ம மாற்றணும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பாய்லர் போடணும் ஷாலி. ஸ்பாயில் பண்ணணுன்ட்டு இல்லை, ஸ்பாய்லர் நம்மளுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டைம் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் 9:15 ஆகிடுச்சு. அவன் 9 o'clock ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி எல்லாரையும் பிடிச்சி வச்சு இல்லை வண்டியை பிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல அந்த கிளாக்கு? நல்லா காஸ்ட்லியான பீஸ்ன்னு நினைக்கிறேன் ஷாலி. செட்டோட கழட்டணும். யாராக இருக்காங்களே பாரு, அங்கே தான் வெளியே தான் இருக்காங்க. போகும்போது கழட்டிக்கலாம். இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. டெஸ்ட் டிரைவ் முடிச்சுட்டு நம்ம லியோ வந்துட்டாரு. வைப்பர் டெஸ்டிங். ஓகே, ஸோ ஃபைனலி ரொம்ப நாள் கழித்து நம்ம லியோவில் ஏசி
கம்ப்ரஸர் எல்லாமே மாற்றிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். டிகே மோட்டர்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் ஏசி ஏதாவது சின்னதாக உங்களுக்கு வந்து கூலிங் கம்மியாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்க அதுக்குன்னே நவீன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க செக்கிங் பண்ணுறதுக்குன்னே. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து லீக்ஸ் எதாவது இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த கம்ப்ரஸர் ஏதாவது ப்ராப்பராக பம்பிங் இல்லை அப்படின்னா அதையுமே அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Ganjia CM and Shali. Bye. Hey.